இன்னைக்கு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுன்றதே அதை கேட்கறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நிறைய பேருக்கு. அம்மாவுக்கு பையன் திருமணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்றது நீங்க நிஜத்துல அதை செஞ்சு காட்டியிருக்கீங்க. காலேஜ் டைம்ல இதே மாதிரி லீவ் தான், செமஸ்டர் லீவ்ல ஊர்ல இருக்கும்போது தான் அதே மாதிரியே தான் இதை கொடுக்க, இந்த கொடி தைக்கிறது அம்மா வந்து துணி தைப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி கூப்பிட்டு முன்னால் நின்று பேசுகிறோம். அந்த அரச மரத்துக்கு முன்னால் தான் நின்று இந்த மாதிரி பேசுகிறோம். யாரும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் எங்கிட்ட வந்து சொல்ல கிடையாது. பாருங்க, யாரும் வந்து எங்கிட்ட வந்து அம்மாலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி யாரும் சொல்ல கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அப்படி அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. அவங்க சொன்ன உடனே அது எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ ஃபோன் பண்ணி ஒரு சில சீன்ஸ்லாம் கேட்பார். இந்த இடத்துல நீங்கள் எப்படி இனிஷியேட் பண்ணீங்க கான்வர்சேஷன், என்ன சொன்னீங்க, அதுக்கு அம்மா என்ன ரிப்ளை பண்ணாங்க. அவர் ஒரு விஷயத்தையும் வந்து திரும்ப திரும்ப கேட்பார். காலையில் ஃபோன் பண்ணி அதை கேட்பாரு, ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி திரும்ப அதையே கேட்பார், வேற ஆங்கிலேருந்து கேட்பாரு, நைட்டு ஃபோன் பண்ணி அதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிலேருந்து கேட்பாரு. இப்போ தியேட்டர் விசிட்லாம் போறீங்க இல்லையா, இப்போ படம் பார்த்துட்டு இவர் தான்ப்பா அந்த ரியல் பாஸ்கர் அப்படின்னு தெரியும் போது என்ன சொல்றாங்க மக்கள் வந்து பேசும்போது? எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ரேண்டமாக இது ஆக்சுவலாக தியேட்டர் விசிட்ஸ்க்கு நான் என்னை கூட கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற பிளான்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த டைம்ல, இன்னைக்கு இருக்க டைம்ல செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுறது இல்லை. ஏன்னா சிட்டில ரொம்ப இதாக தான் இருக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு. கிராமத்துல தான் இன்னுமே அப்படி இருக்கு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயம். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்கில் நான் மேரேஜ் பண்ணது 2019 மேரேஜ் பண்ணேன். நான் என்னோட இதுபடி இதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல. பெரிய விஷயம் இதை வந்து நான் பெருமைப்பட்டுக்கக்கூடிய ஒரு இதாக நான் யோசிக்கல. ஏன் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு ஹியூமன் பீயிங், அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இதே தெரியல. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நூறுசாமி படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன மாதிரியான ஒரு மகன்ல இவர், அம்மாக்காக எவ்வளவு விஷயம் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ரியல் பாஸ்கர் தான் இருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ கண்டிப்பா எனக்கு நான் நூறுசாமி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன மாதிரியான ஒரு மகன்ல இவர், ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுன்றதே அதை கேட்கறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நிறைய பேருக்கு. அம்மாவுக்கு பையன் திருமணம் பண்ணி வைக்கிறதா அப்படிங்கிறது நீங்க நிஜத்துல அதை செஞ்சு காட்டியிருக்கீங்க. படத்துல பார்க்கும்போது வேணா அது எங்களுக்கு ஒரு படமா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கும். பட் ரியல் லைஃப்ல அது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்க அதுக்கு அப்போஸ் பண்ணீங்கன்னு வந்து சார் சொன்னாரு எனக்கு, டைரக்டர் சார்கிட்ட பேசும்போது. எதனால அப்போஸ் பண்ணீங்க நீங்க? இல்லை, அது நான் காலேஜ் டைமில் வந்து அந்த மூவியில் வருது இல்லைங்களா, ஒரு சார் வந்து பேசுகிற மாதிரி, அது ரியலா நடந்தது. ஓகே, அதே மாதிரி இப்போது ஸ்கூல் ஆப்போசிட்லேயே அதே செட்டப் தான். அதே மாதிரி இல்லை பக்கத்துலேயே, அப்படி பக்கத்தில் ஒரு 50 மீட்டர்ஸ் தள்ளி ஒரிஜினல் வீடு இருக்குது, ஸ்கூலும் அப்படியே இருக்குது. ஏன் செட்டு போட வேண்டியதுன்னு நடுவில் ஒரு அரச மரம் இருந்ததால் கேமரா எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்த ஒரே காரணத்துக்காக தனியாக அதே மாதிரி வீடை ரீக்ரியேட் பண்ணியிருந்தது, அவ்வளோதான். காலேஜ் டைமில் இதே மாதிரி லீவ் தான், செமஸ்டர் லீவில் ஊரில் இருக்கும்போது தான் அதே மாதிரியே தான் இதை கொடுக்க, இந்த கொடி தைக்கிறது அம்மா வந்து துணி தைப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி கூப்பிட்டு முன்னால் நின்று பேசுகிறோம். அந்த அரச மரத்துக்கு முன்னால் தான் நின்று இந்த மாதிரி பேசுகிறோம். அப்போ வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி சமூகத்தில் நான் வந்து வளர்க்கப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னோட சொந்தக்காரங்களும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து பெருமா அவங்க 3 பசங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பெருமையாக பேசுவாங்க. தனியால இருந்து 3 பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அவங்க பெருமையாக பேசுவாங்க. அந்த ஒரு தெருவுக்கும் ஆல்ரெடி ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த தெருவில் எடுத்தாலும் கணவர்கள் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கிற ஒரு இதில் இருந்ததால் அதுதான் ரியாலிட்டி, அதுதான் வந்து லைஃபு. அப்போ யோசிக்கிற இதுவும் எனக்கு கிடையாது. அப்போ வந்து அதை கேட்குறதே எனக்கு ஒரு அருவருப்பு அந்த மாதிரி கூட இருந்தது. அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனால அதை எந்த ஒரு இதுவும் இல்லாததெல்லாம் என்னால் இப்போ ஏற்றுக்க முடியல. மற்றபடி வந்த யாரும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் எங்கிட்ட வந்து சொல்ல கிடையாது. பாருங்க, யாரும் வந்து எங்கிட்ட வந்து அம்மாலாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி யாரும் சொல்ல கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. அவங்க சொன்ன உடனே அது எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது அப்போ. ஓகே, இதுல அவர் ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணுவார், நீங்க அப்ப ரியலைஸ் பண்ணீங்க ஓகே இது அம்மாக்கு நம்ம பண்ணி வைக்கணும், தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல, அது வந்து ரியலைஸ் பண்ணதுக்கான மொமெண்ட், ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் மொமெண்ட்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு கிராஜுவலான ஒரு சேஞ்சஸ் தான். புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் என்னோட தாட்ஸ், இதெல்லாம் கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த மாதிரி கிராஜுவலாக ஒரு சேஞ்ச் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வீட்லேயே அம்மா இருக்காங்களே அப்படின்ற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போய் தான் இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது. பட் மூவிக்கு வந்து மாறி இருந்திருக்கும்.
அதில் மற்றது ரியல் லைஃப்பில் வந்து கிராஜுவலான சேஞ்ச் தான். ஒரு நாளில் சடனாக வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் சொல்ல முடியல. இல்ல அதுலயுமே ஒரு பீரியட் இருக்கும் அவருக்கு. அதில் ஆமாம் 5 இயர்ஸ் பீரியட் இருக்கும். எஸ். இப்போ அதுலேயும் வந்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் படித்தது, ட்ராவல் பண்ணது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் அங்கே ஸ்பேஸ் இல்லை மூவிக்கு. அதை எடுத்தாச்சு, பட் மூவியில் வரல. இப்போ நீங்க வந்து கள்ளக்குறிச்சி தான் உங்க ஊரே. கள்ளக்குறிச்சி படத்துல வர அதே ஊர் தான். ஷூட்டிங் வந்து அதே ஊர்ல. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம். ஆக்சுவலா அந்த படத்துல நான் நோட் பண்ணேன். அந்த படத்துல அந்த பசங்க சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு மரம் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள அப்படி இருந்தது? அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மரம் இருக்காது. கிச்சன் மாதிரி ஆக்கியிருப்பாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள வந்து ஒரு மரம் அந்த மாதிரி நடுவுல இருந்தது. வீட்டுக்குள்ள நடுவுல ஒரு மரம் இருக்கும். அந்த மாதிரி சின்ன இதுல இருக்கும். அது நான் ஒரு இதில் எழுதி அனுப்பியிருப்பேன். அதில் வந்து ஒரு பாட்டி வந்து உட்காந்து தூங்கிட்டு கதை சீரிஸ் பார்ப்பாங்க. அது நடுவில் இருக்கும். வீடு மரம் இருந்துச்சு. அது சின்ன கூரை வீடு தான். நான் காலேஜ் போகிற வரைக்குமே வீடு வந்து மணல் தான் இருந்தது. வீடு செவுருலாம் இருக்கும். பட் உள்ளே வந்து மணல் இருக்கும். மணல் மேலே தார்பாய் போட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து மரம் நடுவில் வந்து தாங்கிட்டு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி 2 மரம் இருக்கும். கண்டிப்பா. ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆனதே உங்ககிட்ட இருந்துதான், ரைட் டு மேரி அப்படின்ற புக் மூலமா. எனக்கு தெரிஞ்சு இந்த கதை ஸ்டார்ட் ஆனது இப்போ முடிஞ்சு இப்பவுமே நீங்க டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கீங்க கூட. நான் அந்த பிடிஎஸ் வீடியோ பார்த்துறேன். அதுல நீங்க பின்னாடி நீங்க படத்துலயே ஒரு 2 சீன்ல வந்திருந்தீங்க. அது யாரோட கால்? படத்துல வந்து உங்களுக்கு மனோகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு, வாங்க பண்ணுங்க அப்படின்னு சசி சார் வந்து சொன்னாரா? இல்ல, அது ஆக்சுவலா வந்து டெய்லி வந்து அடுத்த நாள் சீன்ஸை வந்து ஷூட் பண்ண போகிறத வந்து முந்தின நாள் உட்காந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். டைரக்ஷன் டீமில் நான் இருந்தேன். அது எப்படி உள்ள அங்கே வந்தேன் அப்படின்னா, இனிஷியலாக எனக்கு வந்து படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். படத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கான எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எதுவும் கிடையாது. இப்போ டைரக்டர் இருக்காருன்னா அவருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, இவ்வளோ பேர் தான் கூட வச்சுக்க முடியும், இவங்களுக்கு தான் சேலரி தர முடியும், அந்த மாதிரி நிறையா லிமிடேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு விருப்பம் என்னன்னா, இப்போ நம்ம இதை வந்து இதை எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க கூட ட்ராவல் பண்ணால் வந்து நல்லா இருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இது இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. நான் சார்கிட்ட வந்து அதை சொல்லியிருந்தேன். நான் பார்க்குறேன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஃபோன் பண்ணி ஒரு சில சீன்ஸ்லாம் கேட்பாரு. இந்த இடத்துல நீங்கள் எப்படி இனிஷியேட் பண்ணீங்க கான்வர்சேஷன், என்ன சொன்னீங்க, அதுக்கு அம்மா என்ன ரிப்ளை பண்ணாங்க. அவர் ஒரு விஷயத்தையும் வந்து திரும்ப திரும்ப கேட்பாரு. காலையில் ஃபோன் பண்ணி அதை கேட்பாரு, ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி திரும்ப அதையே கேட்பாரு, வேற ஆங்கிலேருந்து கேட்பாரு, நைட்டு ஃபோன் பண்ணி அதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிலேருந்து கேட்பாரு. இப்போ எங்கிட்ட மட்டும் இல்லை, அதே இது அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாரு, அதே மாதிரி தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாரு. ஸோ இந்த ஒரே விஷயம் தான் இருக்கும். பட் அதை வந்து இத்தனை டைம் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப ஒரு ஆங்கிலேருந்து கேட்பாரு. ஒரு இதுக்கு ஆன்சர் இது பண்ண மாட்டார். அவருக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பார். சார் இருங்க சார், நான் வந்து உங்களுக்கு எழுதியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2-3 நான் வந்து இதை ரைட்டு மாதிரி இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் புக்காக பண்ணலான்றது ரொம்ப நாள் ஒரு இது சார். அதனால் எனக்கு அந்த புக்காக எழுதுகிற பிளான் இருக்குது சார். நான் அப்படியே சாப்டர்ஸாக வந்து எழுதுறேன். நான் வந்து அம்மா மகன் சொல்லிட்டு 2 நரேட்டர்ஸை வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதுகிற மாதிரி, அது அவங்களோட தாட்ஸ் எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி எழுதி நான் வந்து அனுப்பியிருந்தேன். அந்த எழுதி அனுப்பி இருக்கிறத படிச்சுட்டு தான் இப்போ என்னோட சாப்டர் ஒன்று அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சாப்டரை படிச்சுட்டு தான் அதுக்கடுத்து வந்து என்னை இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறார். டிஸ்கஷன்ஸில் இந்த இதெல்லாம் இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி தான் வந்து படத்துக்குள்ளே வந்தது. இப்போ எழுதும்போது இப்போ ஓகே இவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட இருக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் தான் இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் எங்கள் ஊராக போனதால் இன்னொரு ஆள் கூட இருக்கிறது அவருக்கு இன்னும் அடிஷ்னல் இதாக இருந்துச்சு. ஏன்னா பெர்மிஷன் வாங்குறதுக்கு, பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு ஊரில் நான் போனால் இது பண்ணுவாங்க. அதனால தான் வந்து கூட டிராவல் ஆனது. இல்ல டிராவல் ஆனது தாண்டி படத்துலயுமே வச்சிருக்காரு உங்களுக்கு. அது சொன்னாரா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள் சீன்ஸ் வந்து முன்னாலே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மனோகர்ன்ற கேரக்டர் நான் வரேன் அப்படின்னா எந்த ஒரு பிளானும் ஃபிக்ஸ்ட்லாம் கிடையாது. பட் மனோகர் ஃப்ரெண்ட் இருக்காரு, ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த மொபைல் ஷாப் மூடுவோம் இல்லைங்களா, அதுவும் ரியலாவே இருக்கு. அவரோட கிடையாது, அது எல்லாமே ரியல். இப்போ ஊர்ல இது அகாடமியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா காட்டியிருப்பாங்க, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. இப்போ ஊரில் வந்து தனியாக இருக்காரு, ஃப்ரெண்ட் யாராவது இருக்கணுமே, எப்படி தனியாக இது பண்ண முடியும், யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது நைட்டு. ஏன் இவரை போடுங்களேன் அப்படின்னுட்டு அடுத்த நாள் அந்த மாதிரி போட்டதானே தவிர மற்றபடி ப்ரீ பிளான்லாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஆன் த ஸ்பாட். இவர் வந்து ஷூட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இது பண்ணுற வரைக்குமே சேஞ்சஸ் இருக்கும். அது வரைக்குமே சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேமரா அந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலா எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் கூடயே இருந்ததால பெருசா கூடயே இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த டீச்சிங், இந்த IELTS PT எக்ஸாம்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கல, நிறைய ஆடியன்ஸ்கிட்ட பேசுறது அந்த மாதிரி எனக்கு கேமரா அந்த இதெல்லாம் எனக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. நல்லா இருந்தது. பட் என்னோட டயலாக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு. பட் அது கட் ஆயிடுச்சு. பெருசா இல்ல, சும்மா 2 டயலாக் இருக்கு அவ்வளவுதான். அதை எடுத்துட்டாங்க. நான் வந்து கேட்டுட்டே இருப்பேன், என் ஃபேஸ் வருதா கட் பண்ணல அப்படி கேட்டுட்டே இருப்பேன் சார்.
ஸோ ஃபைன். இப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு டைம்ல அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. பட் அம்மா கிட்ட அந்த டைம் சொல்லும்போது, அம்மா என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஐ திங்க் அம்மாக்கு 42வா அப்ப? ஆமா. 45 45 ரியல் அப்போ. ஓ! லைஃப்ல 45ல மேரேஜ் பண்றோம். அது 43ல நான் இனிஷியேட் பண்றேன் கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் 3 இயர்ஸ் இனிஷியேட் ஆயிடுச்சு பண்றோம். அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு. கண்ணு 2 to 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 17ல இருந்து 19 வரைக்குமே நமக்கு 19 தான் மேரேஜ் நடந்தது. 17ல இருந்து இனிஷியேட் அந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம். அந்த அந்த சீக்வென்ஸ்ல வர்றது எல்லாமே ரியல் லைஃப்ல பேசின டயலாக்ஸ் தான். இப்ப நீங்க வந்து நீ கல்யாணம் பண்ணாதாம்மா நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றதுமே அப்படின்னு ரியலா சொல்லியிருந்தேன். ஆமா, சொல்லியிருந்தீங்க நீங்களும். ஆமா. அது இப்ப ஸ்டார்ட் இப்ப இந்த மாரி இனிஷியலா வந்து ஃபோன்ல தான் பேசினேன். இப்ப படத்துல வர மாரி ஃபோன்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன்ல தான் சொல்றோம். இப்போ அதே ரியாக்ஷன் தான். அவங்க மூவில வரும் இல்லைங்களா? அந்த டயலாக்ஸ் எல்லாமே அந்த நான் பண்ணியிருந்தது அந்த இது. அப்படியே ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ் அது. இந்த மென்டலா பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஊர்ல என்ன பேசுவாங்க? அப்படின்ற மாரி டயலாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து போக போக வந்து அது என்ன ஆகுது, ரெகுலர் லைஃப் வந்து சீரியஸ் கான்வர்சேஷனா இல்லாம நார்மல் ஆயிடுது. ரொம்ப நார்மலா நார்மலா வந்து அன்றாடமா டெய்லியும் பேசுற மாரி ஆயிடுச்சு. "நீ எப்ப கல்யாணம் பண்றேன்னு சொல்லு நான் பண்ணிக்கிறேன்." இப்போ ஊர்ல போனா யாராவது கேட்பாங்க. அந்த மாரி இப்போ அந்த மேகலா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த மாரி எல்லாமே ரியல் லைஃப்ல அது மாரி நடக்கும். கலாய்க்கிற மாரி சும்மா ஜாலியா போயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் அந்த மாரி போகும்போது அவங்க ஏன் பண்ணிக்கக்கூடாதுன்னு அவங்க மாறுற மாதிரி ஆகும். இல்ல அம்மாவுமே அப்படியே ஒரு கட்டத்துல ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. பண்ணிக்கிறேன். அப்ப டெய்லியும் பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிக்கும்போது ஓகே இவங்கள பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி ஆனதுக்கப்புறம் அவங்க இது ஆயிட்டாங்க. பட் இதெல்லாம் பேசியிருக்கு. எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருங்க. அந்த மாரிலாம் கான்வர்சேஷன்ஸ் வந்து போயிருக்கு. அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் ஆக்சுவலா அம்மா உங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிறத தாண்டி இது வெளிய தெரியும்போது உங்களுக்கு நெறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் இல்லையா? என்ன நீ பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம் பண்ற? அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவ்ஸ். ஆ எல்லாமே சித்தி, பெரியம்மா இது எல்லாமே வந்து பேசுனாங்க. பட் என்கிட்ட பேச மாட்டாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது. ஏன்னா நான் அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பேன். யார்கிட்டயும் நான் யார் பேச என்கிட்ட மாட்டேன். வந்து நேரா பேச முடியாது. பேச மாட்டேன். ஏதாவது பேசினா நான் எதிர்த்து உடனே சொல்லிடுவேன். இப்போ உங்களுக்கு என்ன? இப்ப நான் அதான் பண்ணுவேன். உனக்கு என்னப்பா? அப்படின்ற மாரி. அப்படின்ற மாரி எதிர்த்து பேசுற ஒரு கேரக்டரா நான் வந்து அவங்க கிட்ட இருப்பேன். அந்த இது எல்லாமே ஹேண்டில் பண்ணது என்னோட தம்பி, விவேக். அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, புலம்புவாங்க. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் அவன்கிட்ட பேசுவேன். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவான். இப்ப நான் வந்து அதுலருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டேன் தம்பியால. பட் ஆனா இருந்துச்சு. நான் எதுவும் இது பண்ணல. இருந்துச்சு. ஓகே. எனக்கு இந்த படத்துல தம்பிக்கு வந்து லேட்டரா தான் வந்துட்டு ரியலைஸ் ஆகும். அண்ணன் வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டைலாம் வரும். உங்க தம்பி ஆரம்பத்துல ஓகே சொல்லிட்டாரா? இல்ல அவளுமே வந்துட்டு அப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஓகே கரெக்ட். இல்ல தம்பி வந்து என்ன மாரியே ப்ராக்ரசிவான ஒரு பெர்சன். மூவில வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டா போற மாதிரி இருக்கும். அதனால அப்படி இல்ல. ரியல் லைஃப்ல வந்து எதிர்க்கிறது அதெல்லாம் இல்ல. நான் சொன்ன உடனே ஓகே அவ்வளோதான். வேற வேற எந்த ஒரு டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது. அம்மாவுக்கு ஓகேன்னா நம்ம பண்ணுவோம். அதுல என்ன இருக்கு? அப்படின்றது தான். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் எனக்கு. இப்போ சப்போஸ் தம்பி அப்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நடந்திருக்காது இது. இப்போ மைண்ட் அவ்வளோ சீக்கிரம் மாறுமா? மூவில நம்ம மாறுற மாதிரி காட்டியாச்சு. பட் ரியல் லைஃப்ல அவ்வளோ சீக்கிரம் மாத்த முடியுமா? மாறுமான்றதெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க் தான். பட் இவரு வந்து நான் சொன்ன உடனே ஓகே பிரச்சனை இல்ல. அவரு அந்த அளவுக்கு அவரும் முற்போக்கா யோசிச்சதால தான். பிரச்சனை இல்ல. அம்மான்ற தனி ஆளு அவங்க அப்படின்ற மாரி யோசிச்சதால தான். கரெக்ட். இப்ப தியேட்டர் விசிட்லாம் போறீங்க இல்லையா? இப்ப படம் பார்த்துட்டு இவர் தான்ப்பா அந்த ரியல் பாஸ்கர் அப்படின்னு தெரியும்போது என்ன சொல்றாங்க? மக்கள் வந்து பேசும்போதோ? எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ரேண்டமா இது ஆக்சுவலா தியேட்டர் விசிட்ஸ்க்கு என்ன கூட கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்ற பிளான்லாம் எதுவும் கிடையாது. நாங்க சும்மா ஒரு ரேண்டமா ஒரு தியேட்டர்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம். அப்போ சார் பேசிட்டு இந்த மாரி இவர் தான் ரியல் பாஸ்கர்ன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஃபுல்லா கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. தியேட்டர் ஃபுல்லா இருக்கு கிரவுடு. என்ன வந்து ஒரு செலிபிரிட்டி கணக்கா இது பண்றாங்க. இது கை குடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாரி ஃபுல்லா அந்த மாரி இருந்து அதுக்கப்புறம் தான் எல்லா விசிட்ஸுக்கும் நானும் அப்படி கூட டிராவல் பண்ற மாரி இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. இல்ல இப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து த்ரூ அவுட் தி ஷூட்டிங் அந்த மூவி ஃபுல்லாவே நான் கூட டிராவல் பண்ணதால எனக்கு வந்து ஒரு நல்லா இருக்கு. சப்போஸ் நான் வந்து ஸ்டோரி சார் எடுத்துட்டாரு, ஃபுல்லா வொர்க் பண்ணிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகுது வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, நான் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்திருக்குமா அப்படின்னா, கொஸ்டின் மார்க் தான் இருந்திருக்காது கண்டிப்பா. எனக்கு என்னன்னா, இப்போ அந்த த்ரோட் அந்த ஃபிலிம் ஃபுல்லாவே நீங்க இருந்திருக்கீங்க. அந்த ஷூட்டிங்கா இருக்கட்டும், ரிலீஸா இருக்கட்டும், இப்ப வெளிய தியேட்டர் விசிட் போறது எல்லாத்துலயும் இருக்கும்போது, உங்களுக்கு வீட்ல வந்துட்டு அப்பாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுவீங்களா? இவ்வளோலாம் இருக்கு. ஏன்னா அவங்கள இங்க நீங்க கூட்டிட்டு வர முடியாது. அவங்க 2 பேருமே இதுக்குள்ள வரல. கரெக்ட்டா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க வீட்ல சொல்றது என்னென்ன விஷயங்கள் சொல்றீங்க? நான் டெய்லியும் பேசுவோம். இந்த மாரி போயிட்டுருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம். படம் டெய்லியும் பார்த்தாங்களா? அவங்கலாம் பார்த்துட்டாங்க அப்பா படம். பார்த்துட்டாரு. தம்பி இன்னும் பார்க்கல. இன்னும் பார்க்கலையா இன்னும் தம்பி? பார்ப்பாரு. ஓகே. அப்பா என்ன சொன்னாரு படம் பார்த்துட்டு? படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப நாங்க போயிட்டு ஒண்ணா திரும்ப போவோம். எல்லாரும் சேர்ந்து போற சேர்ந்து ஒரு போவோம். இப்ப ஐடியா. போக முடியாம இருக்கு. அடுத்த ஊருக்கு போயிட்டு எல்லாரும் ஃபுல்லா சேர்ந்து போற மாரி பிளான் இருக்கு.
படம் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% உண்மையா நடந்த விஷயங்கள் தான் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா, அந்த லாஸ்ட்டா அந்த அம்மா கல்யாணம் பண்ணி போறப்போ ஒரு சீன் அழுவாங்க. லைக் பர்சனலா உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இருந்திருக்கா? அம்மா கல்யாணத்துக்கு மொத நாளு. இல்ல முதல் நாள் வந்து அந்த அந்த இதெல்லாம் உண்மை. இப்ப மேரேஜ் நான் நான் போறேன் மீட் பண்ண நடுவுல ஒரு நாள் தான். அடுத்த நாளே மேரேஜ் ஆமா. அது ரியல் லைஃப்ல நடந்தது. 2 டேட்ஸ் இருந்துச்சு. மேரேஜ் பண்ற அவங்க அவங்க எனக்கு வந்து அந்த இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அம்மா எல்லாரும் நம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து 2 டேட்ஸ் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல நாள். அதுக்கடுத்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னொரு நல்ல நாள் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 மந்த்ஸ்லாம் வெயிட் பண்ணா இங்க ஆல்ரெடி இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அடுத்த நாளே பண்றதுக்கு வந்து டிசைட் பண்ணா அது ரியல் லைஃப்ல நடந்தது தான். அது தம்பிக்கு வந்து தெரியாது. நாங்க கல்யாணம் டிசைட் பண்ணலாம் தெரியாது. அதுக்கு இது இது பண்ணதுக்கு அப்புறம் தான் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அதான் பைக்ல வந்து கூப்பிடும்போது டயலாக் வரும் இல்லைங்களா? என்னடா மாலை வாங்கிட்டு வரதில்ல. அதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரியல் அதான் அதுக்குள்ள கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? பார்க்குறேன் தானே வந்த அப்படின்ற இது வந்து நடந்தது. ரியல் லைஃப்லயே நடந்தது அது. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்து அவங்கவங்க தூங்கிட்டோம். எனக்கு நான் தூங்கல முழிச்சுட்டு நானும் விவேக்லாம் முழிச்சுட்டு ஆல்மோஸ்ட் லைக் வந்ததே 2:00 அந்த மாரி தான். அடுத்த ஒரு 1 ஹவர்ல திரும்ப நாங்க கிளம்புற மாதிரி இருந்தது. பெருசா நைட்லாம் தூங்கல அன்னைக்கு நைட்டு. எந்திரிச்சு அடுத்து அப்படியே கிளம்பி 3 பேரும் பைக்ல அந்த போற சீன் அது ரியல் அந்த ஃபோட்டோ நேத்து நான் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. அதே பைக் நடிச்சிருக்கு. ஓ! ஓ! அதே பைக். அதே பைக் வந்து உண்மையான பைக். அப்படியே பைக் நடிச்சிருக்கு. அதே பைக் அதே நீங்க, பைக் தம்பி, இன்னும் இருக்கு. அம்மா. ஆமா. ம். எனக்கு என்ன காஸ்டியூமே வந்துட்டு அந்த ஃபோட்டோ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ! அதே காஸ்டியூம் தான் இவங்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆமா. அப்படின்னு சொல்லி. அதேதான். அதே 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 காஸ்டியூம். அதே இதுதான் எல்லாமே. இப்போ இல்ல மத்தவங்களோட ட்ரெஸ்ஸஸ் வேற. அம்மாவுக்கு வந்து அதே சாரி தான். ஒரிஜினல் இதுதான். ஆக்சுவலா வந்து அந்த செல்ஃபிய பார்த்துட்டு அவரு டிசைட் பண்ணாரு. இந்த செல்ஃபி பார்த்துட்டு இதே மாரி எல்லாமே இதே இதுல வரட்டும். அப்புறம் வீடியோ ஒண்ணு இன்க்ளூட் பண்ணோம் இல்லைங்களா? அதனால எல்லாமே ஒரே மாரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்க்கு அப்படியே இது பண்ணது. ஓகே. சோ ஆஃப்டர் மேரேஜ் அம்மா என்ன சொன்னாங்க? ஏதாவது அங்க ஊர்ல இருக்கவங்க மறுபடியும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அன்னைக்கு வந்து எங்க ஊருக்கு நாங்க போகல. அப்போ வந்து எலக்ஷன் டைமு. ஆப்போசிட்லயே தான் எலக்ஷன் பூத். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல எலக்ஷன் பூத். அதனால நெறைய அங்க கிரவுட் இருக்கும். இப்ப அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து நான் நான் பண்ணது பெருசா பண்றாங்க. பட் நான் பண்ணதெல்லாம் பெருசா இது கிடையாது. ஏன்னா நான் அங்க ஊர்லயே இருக்குது. ஊருக்கு எனக்கும் வந்து கனெக்ஷனே இருக்காது பெருசா. எப்போவாது போறது எப்பவாவது வர்றது. போறது வர்றது அவ்வளோதான். சொந்தக்காரங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். யார் பண்ணுவாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். என் நம்பரே பாதி பேருக்கு தெரியாது. எதுவும் பேச மாட்டேன். அந்த இதில தான் அந்த இதுதான் மெயின்டெயின் பண்ணுவேன். பட் அம்மா வந்து அங்கேயே 45 வருஷம் பொறந்து, வளர்ந்தது, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணதும் அதே ஊரு. அதனால அவங்க அவங்க உலகமே அந்த ஊரு தான். பட் அவங்க வந்து இது எல்லாத்தையும் எதிர்த்துட்டு எனக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை தேவை. அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க இல்லைங்களா? அது அது வந்து ஒரு பெரிய இது. ஓகே. நாங்க நாங்க என்ன பண்ணி வச்சுட்டு நாங்க இங்க வந்துர்றோம். அவங்க தான் அங்க இருக்க போறாங்க. இப்போ திரும்ப அந்த எலக்ஷன் டைம்ல திரும்ப உடனே அங்க போனா எந்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. யார் எந்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க? இல்ல அம்மா எப்படி எடுத்துப்பாங்க? அதனால வந்து அங்க தேவையில்ல. நம்ம அப்பா வீட்டுக்கே போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு நாங்க போயிட்டோம். அங்க அந்த ஊர்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அங்க வந்து சாப்பாடுலாம் செஞ்சிருந்தாங்க. வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நானும் தம்பியும் மட்டும் இங்க வரோம். ஊருக்கு வரோம். ஒரு 12 அது போல ஊருக்கு வரோம். ஊருக்கு வந்து பார்க்கும்போது வீடு வந்து பூட்டியிருக்கு. அது வந்து எங்கள பூட்டல வேற ஒரு பூட்டு போட்டு பூட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து இவங்கள ஊருக்குள்ளயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத பூட்டு போட்டேன். மத்தவங்கலாம் ஊரெல்லாம் பெருசா எதிர்ப்புலாம் கிடையாது. அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரிலேட்டிவ் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாவி எங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க முன்னால இருந்தவங்க. சாவி போய் அங்க குடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அது அது அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் அவங்கவங்க பேசிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் அது இருக்கதான் செய்யும். மத்தபடி வந்து மூவில காட்டுற மாரி எதிர்ப்பு வந்து யாரும் தெரிவிக்கல. பட் மூவி ஷூட்டிங் பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அம்மா வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க எங்க ஃபேமிலி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பாட்டி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஷூட்டே வந்து நம்ம ஊர்ல தான் நடந்தது. ஊர் மக்கள் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓ! கண்டிப்பா. இப்போ இந்த டைம்ல இன்னைக்கு இருக்க டைம்ல செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுறதில்ல. ஏன்னா சிட்டில ரொம்ப இதா தான் இருக்கு. செகண்ட் மேரேஜ் அப்படி. கிராமத்துல தான் இன்னுமே அப்படி இருக்கு. செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த டைம்ல இந்த மாரி ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வரதா இருக்கட்டும். இது என்ன மாரியான ஒரு பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வரதா இருக்கட்டும். இது ஒண்ணும் இப்ப பெரிய விஷயம் இல்லையே செகண்ட் மேரேஜ் பண்றது. அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பதான் செய்யுது. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட்டிங்ல நான் மேரேஜ் பண்ணது 2019ல. 19ல மேரேஜ் பண்ணேன். நான் என்னோட இதுபடி இத வந்து நான் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கல. பெரிய விஷயம் இத 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 வந்து நான் பெருமைப்பட்டுக்கக்கூடிய ஒரு இதா நான் யோசிக்கல. ஏன் அப்டின்னா, அவங்க தனியா ஒரு ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட என்னோட விருப்பத்த நான் பண்றேன். அம்மா கேட்டா பண்றேன். அம்மா சொன்னா நான் அது அப்படிலாம் கிடையாது.
அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு இதே தெரியல. ஆக்சுவலா எனக்கு வந்து கில்ட் ஃபீலிங் இருந்தது. அவங்க வந்து ஏன் என்கிட்ட அவங்க கல்யாணம் பண்ணி நான் பையன். என்கிட்ட எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க அவங்க என்கிட்ட கேட்கணும்? நான் எதுக்கு அத வேணான்னு சொல்லணும்? அதுக்காக அவங்க லைஃப் எதுக்கு அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்படணும்? அப்படின்ற ஒரு கில்ட்ல இருந்தது. அதுக்காக வேணா நான் பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப இனிஷியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாமே தவிர, பெருசா நான் வந்து இத பெருமைப்படுக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணல. அதனால தான் 2019ல பண்ணது வந்து அத பத்தி நான் எதுவும் வெளிய பேசிக்கிட்டதே கிடையாது. நான் இது மாரி அம்மாவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சோசியல் மீடியால எதுவுமே நான் பேசியிருக்க மாட்டேன். தம்பி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருப்பான் அவனோட அக்கவுண்ட். நான் வந்து எதுவுமே எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. 2021ல தான் ஃபிரெண்ட்ஸ் வந்து இந்த மாரி புக்கா ஒரு ஈவென்ட் இருக்கு பண்ணு. அதுக்கப்புறம் தான் 2021 ரைட் டூ மேரின்னு புக்கா எழுதுறேன். அந்த புக்குக்கு பேர் வச்சதே என்னோட ஃப்ரெண்ட் தான். கவர் டிசைனரும் நெல்சன் ஒரு ஃப்ரெண்ட் தான் எல்லாமே பண்ணியிருந்தாரு. அது வைரல் ஆகி தான் பேச ஆரம்பிச்சது. அப்பயும் நெறைய இன்டர்வியூஸ்ல இத சொல்லுவேன். பட் ஆனா ரியாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கு. பேசப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு 2 இத நம்ம சொல்லலாம். இப்ப இன்னைக்கு காலையில நான் வந்து டேட்டா பார்த்துட்டு வந்தேன். எஸ்ஆர்எஸ் டேட்டா சர்வே. அ இப்ப தமிழ்நாட்டுல வந்து கணவர்கள் இல்லாம கைம்பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12%. இப்ப 12%ன்னா 4.6 மில்லியன். அப்படின்னா 40 லேக்ஸ் விமன் வந்து கணவர்கள் இல்லாமல் ஆதரவு இல்லாம இருக்காங்க. அதுல 47% வந்து 40 இயர்ஸ்க்குள்ள. 40 வயசுக்குள்ள பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 23 லட்சம் பேர் இருக்காங்க. அரவுண்ட் ஆல்மோஸ்ட். ஓகே. அதே இப்போ இவ்வளோ பேர் பெண்கள் இருக்காங்க. சரி ஆண்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு தேடினா, அது வந்து இதுதான். இப்ப 2.9 தான் இருக்கு. இப்ப பாருங்க 2.9 12% 2.9% டிஃபரன்ஸ பாருங்க. எங்க இருக்கு பாருங்க. இப்போ இப்படி இருக்கிற ஒரு இதுல வந்து இன்னும் பெண்களுக்கான மறுமணத்த பத்தி பேசணுமா அப்படின்னு ஏன் கேட்கறாங்கன்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த கேப்ப பிரிட்ஜ் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா நம்ம வந்து அப்படி இருக்கும்போது நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ பெண்களுக்கும் வந்து இவ்வளோ இருக்கு, ஆண்களுக்கும் இவ்வளோ பெர்சென்ட் இருக்காங்க. இதுல என்ன என்ன இது இருக்கு? எல்லாரும் ஒண்ணா தான இருக்காங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அப்படி இல்லாதபோது இது ஒண்ணு. சரிங்களா? இந்த இந்த டிஸ்பாரிட்டி, ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. 2வது ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சமுதாயத்துல, இந்த சொசைட்டில வந்து ஆண்கள், பெண்கள் கேரக்டர்ஸ் அந்த ஒரு இண்டிவிஜுவலாவே வந்து டிசைனே வேற மாரி இருக்க மாரி இருக்கும். இப்போ பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இப்போ கைம்பெண்கள், விதவை. இப்ப விதவைன்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. கலைஞர் வந்து அதிலேயே பொட்டு இல்ல. நான் வந்து 2 பொட்டு வைக்கிற கைம்பெண்கள்னு சொல்லி ஒரு டெர்ம் கொண்டு வராரு. பட் ஆண்களுக்கு அந்த மாரி ஒரு டெர்ம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன் இல்ல அப்படின்றது யார் கேட்டாங்க? இப்போ மாறிடுச்சு அப்படின்றவங்களுக்கு வந்து இப்ப ஆண்களுக்கும் அந்த ஒரு டெர்ம் இருக்கணும் இல்லையா? அந்த டெர்ம் எங்க, எப்ப கிரியேட் பண்ண போறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. இப்ப அது ஏன் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் டிசைன் தான். இப்ப பெண்களுக்கு வந்து அவங்க வயசுக்கு வர்றது ஒரு ஒரு இது. அதுக்கப்புறம் அப்போ வந்து அவங்க கேரக்டர் வேற மாரி பார்ப்பாங்க. பெர்சனாலிட்டி வேற மாரி பார்ப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணிட்டா வேற மாரி பார்ப்பாங்க. இப்போ அதுல கணவர் இழந்துட்டா வேற மாரி பார்ப்பாங்க. டிவோர்ஸ் ஆயிட்டா வேற மாரி பார்ப்பாங்க. இப்ப பெண்களுக்கு தான் இந்த மாரி டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ வச்சு அவங்கள டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் தவிர, ஆண்களுக்கு அந்த இதே கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணாலும் அப்படியே தான், கணவர் ஒய்ஃப் இல்லனாலும் அப்படியே தான், கல்யாணம் பண்ணாலும் அப்படிதான். அவன் லைஃப் ஃபுல்லாவே வந்து ஒரே இதா தான் இருக்கான். இப்ப அவனுக்கு வந்து அந்த மாரி ஒரு டெர்மே தேவைப்படாம இருந்திருக்கு. தமிழ்ல. பட் இங்கிலீஷ்ல இருக்கு நமக்கு. ஸோ அப்போ இப்ப இந்த கேள்வி கேட்கிறவங்க ஏன் அந்த டெர்ம கிரியேட் பண்ணிட்டு வந்து கேட்கறது இருக்கு. ஏன் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த 2 விஷயம் இருக்க வரைக்கும் நம்ம வந்து இத பேசப்படணும் அப்படின்னு எனக்கே ரிலேட்டடா ரியலைஸ் ஆச்சு. இத நான் பண்ணதுக்கு வந்து இது எதுக்கு எனக்கு இவ்ளோ அட்டென்ஷன் தேவை? இது ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கு. யாருக்கும் யோசிக்க வேண்டியது தானே இது. கொஸ்டின் பண்ற யாரும் யோசிக்க வேண்டியது தானே இது. அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாரி இருக்கிறது வந்து லேட்டரா தான் ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுதான் இந்த மாரி இது. கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் இருக்குன்னு இப்ப நீங்க சொல்லி தான் எனக்குமே தெரியுது. ஆ என்னன்னா, ஆக்சுவலா இதுக்கு ஒரு இது ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு பெண்ண வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா காட்டி, ஒரு ஆண வந்து ஒரு வீக்கான பெர்சனா காட்டி சொல்லுவாங்க, பெண்ணால தனியா எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் ஆணால தனியா எதையுமே பண்ண முடியாது. ஆண் வந்து கொஞ்சம் வீக் மனதளவுலன்னு சொல்லியே, ஆண் என்ன பண்ணாலும் சரி, ஆண் பண்ணா சரின்ற மாரி ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுட்டாங்க. பெண் எப்பவுமே ஸ்ட்ராங் ஆனவள். அவளால தனியா எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். அவளால தனியா 10 பசங்க, 10 பொண்ணுங்கள கூட வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியே, "நீ ரொம்ப ஸ்ட்ராங். உனக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க தேவை?" அப்படிங்கிற மாரி சொல்லியே பெண்ண தனியா ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுட்டாங்களோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா, நம்ம தான் ஸ்ட்ராங். அது ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. நான் தனியா இருந்து 4 புள்ளைங்கள வளர்த்தேன் அப்படின்னு. ஆனா, அதுல அவங்களுக்கான தேவைகள்ன்றது அந்த இடத்துல முடிஞ்சு போயிருது. அந்த இடத்துல அது பெருமையா மட்டுமே பார்த்து பெண்களும் அதுக்கு பழகிட்டாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அதுவும் இருக்கு. இல்ல, ஆமா நான் தான் ஸ்ட்ராங் ஆச்சே. எனக்கு எதுக்கு ஒரு ஆண் துணை இல்ல அப்படிங்கிற நேத்து பிரஸ் மீட்ல ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேர் அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டு பீப்பிள். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி என்னோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. பட் எங்க அம்மாவுக்கு நான் திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற யோசனை எனக்கு வந்து தோணுனது கிடையாது. ஒருவேள அவங்களே இது பண்ணிட்டு அவங்களே ஆன்ஸரும் பண்றாங்க. ஒருவேள நான் பெண்களா இருந்ததா இந்த சமூகத்துல நான் பெண்களா இருந்ததால எனக்கு அந்த இது கிடைக்காமலே போயிடுச்சோ!
சப்போஸ் நான் ஒரு பாஸ்கர் மாதிரி ஒரு ஆணா இருந்திருந்தா நான் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்த பத்தி யோசிச்சிருப்பனோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. டிசைன் இங்க வந்து அந்த மாதிரி இருக்கு. அது வந்து அந்த குறையும் சொல்ல இதுக்கு முடியாது. பெண்களுமே ஒரு காரணம் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா நாமளே அந்த பெருமை அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு அத பண்றாங்களா? இல்ல நம்ம இது பண்ணுனா நம்மள தப்பா பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இது பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னொரு இதுக்குள்ள போகவே யோசிக்கிறாங்க. நானும் நெறைய பார்த்துருக்கேன் என்னோட சர்க்கிள்லயும் இது. எங்க அம்மா வந்து ஆக்சுவலா ஒரு ரிபல் மாரி. நான் இந்த புக் எழுதுறதுக்கு வந்து செகண்ட் ஹால்ஃப் முடிச்சுட்டேன். செகண்ட் ஹால்ஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. ஏன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடிக்கல. செகண்ட் ஹால்ஃப் சார் கேட்டாருன்னு அது ஃபுல்லா எழுதி முடிச்சாச்சு. ஒரு 10 சாப்டர்ஸ் முடிச்சுட்டேன். செகண்ட் ஹால்ஃப்னா இந்த மேரேஜ் இனிஷியேட் பண்றது, என்னோட காலேஜ் லைஃப்ல இருந்து. இப்ப நான் சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரியாதப்போ அவங்களோட லைஃப் இத கேட்கறது ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க சின்ன வயசுல ரெபலா தான் இருந்திருக்காங்க. அது அதனால தான் இவங்க இந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு இருக்கு. அம்மா அம்மா வந்து ஒரு தனி கேரக்டரா இருக்கிறாங்க அவங்க. இப்போ ஓகே. இப்போ இதுல நீங்க பாஸ்கர் அவர பத்தி பேசுறோம், செல்வி அம்மாவ பத்தி பேசுறோம், ஏழுமலை அப்பாவ பத்தி பேசியே ஆகணும். ஆக்சுவலா ரியல்ல விஜய் ஆண்டனி சார் ரொம்ப அழகா அந்த கேரக்டர கொண்டு வந்திருந்தாரு. ரியல்ல வந்துட்டு ஏழுமலை அப்பா அப்படிதான் இருப்பாரா? ஏழுமலை சார்? ஆமா. அவரு வந்து பயங்கர ஜாலியா? ஆமா. ஆக்சுவலா வந்து இப்ப இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் அவரு தான். எனக்கு எனக்கு நான் வந்து ஒரு நாள் தான் பார்த்த உடனே படத்துல நடந்தது உண்ம. பார்த்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணது உண்ம. அம்மா தான் வந்து பேசியிருக்காங்க. மோட்ச ராணி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அம்மா தான் பேசியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் கேட்டிருக்காங்க. என்னது இந்த அதான் அந்த எனக்கு வாழ்க்கை கொடுங்க. ஓ! அவர் கேட்டிருக்காரா அவரு உங்களுக்கு? அந்த ஆத்தங்கரையில நடந்து வந்திருக்காங்க. டிராப் பண்றதுக்கு அதே மாரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்பா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெருமாவ வந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து எதுவும் பண்ண வேண்டாம். அதெல்லாம் அது வந்து நடந்திருக்கு. உண்மையாவே நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து நல்லாவே பேசுவாங்க, பழகுவாங்க. எங்களுக்கு ஆனா ஒரு டவுட் ஒரு இது இருக்கும் தான். நல்லா பார்த்துக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு இது இருக்கும். நான் அம்மாகிட்ட வந்து கேட்பேன். எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு கேட்பேன். அவங்க ஒண்ணும் பிரச்சனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா எதுவுமே அவங்க சொன்னது கிடையாது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் அது வந்து அந்த மாரி தான் இருக்கும். பட் ஒரு 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 டைம் ஒரு ஈவென்ட் வந்து ஷேர் பண்ணாங்க. அ அது வந்து எனக்கு ஓகே. அவங்க லைஃப் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி தோணுச்சு. என்ன அப்படின்னா, அம் அ அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால அவங்க வந்து பேசிக்கிட்டே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க வீட்ட விட்டு. அவங்க வந்து பேசிக்கிட்டதே கிடையாது. அவங்க போனதுலேருந்து ஒரு ரொம்ப வருஷமா பேசிக்கிட்டதே கிடையாது. பட் அம்மா வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்ககிட்ட நான் பேசணும். நான் பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டிருக்காங்க. இவங்க அப்பா வந்து கூட்டு போயிருக்காரு. அவங்க இருக்கிற ஊருக்கு கூட்டு போயிருக்காரு. பட் தெரு முனையிலேயே விட்டுட்டு, "நீ போயிட்டு பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்திருக்காரு. இவங்க போயிட்டு பார்த்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. பேசிட்டு நான் வந்து கண்டிப்பா பேச வைப்பேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்ப பாருங்க இவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. பல வருஷமா இவங்க கூட பேசினது கிடையாது. எதுவுமே எந்த ஒரு கான்டாக்ட் இல்ல. அவங்க மேல இன்னும் ஒரு வெறுப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க கேட்கறாங்க. இப்ப மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? "நான் பேசணும், நீ பேச. நீ எதுக்கு பேசுற?" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவரு வந்து இவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. நீ வேணா போய் பார்த்துக்க. நான் பார்க்கல. இப்போ இவரு மனசு மாறணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்களுக்கான ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ அது அது வந்து கரெக்ட்டா இருக்கிற ஒரு இடத்துல தான் நடக்கும். அ மத்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது மேனேஜ் பண்ணிக்கலாம் மத்தத. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அம்மா வந்து பைபிள் படிப்பாங்க. ஒரு குட்டி பைபிள் இருக்கு. அதுல நெறையா எழுதுவாங்க. இந்த மன்றாட்டு, அதுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நன்றி சொல்ல எழுதுவாங்க. இப்ப இதுல வந்து எழுதியிருப்பாங்க. இந்த விதவையான எனக்கு திரும்ப ஒரு வாழ்வை அளித்த ஏழுமலைக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லா பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி அது ஆக்சிடென்ட்டா எனக்கு படிக்க இந்த ஷூட்டிங் டைம்ல ஏதோ தேடும்போது ஆக்சிடென்ட்டா அத படிக்க நேர்ந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கரெக்ட்டான ஒரு லைஃப்ல தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான ஒரு லைஃப்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு இது. கண்டிப்பா. ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. எங்களுக்கு பார்க்கும்போதும் சரி, இப்ப நீங்க சொல்லும்போது நெறைய விஷயம் அதுக்கப்புறம் தெரியுது. இவ்ளோ விஷயம். ஆனா இது படத்துல வரல. இந்த பைபிள் இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் படத்துல வரல. இல்ல. படத்துல வந்து நெறையா வந்து படத்துக்கு நெறைய வரல. வரல. ஆனா வந்த பட் வரைக்குமே பட் ஆனா அவ்வளோ வந்து அந்த கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாமே இதுல இருந்து சார் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி 5 இயர்ஸ் அந்த ஸ்டோரி வச்சுட்டு எழுதிட்டு இருந்திருக்காரு. 5 வருஷம் அப்பா எவ்வளோ இல்ல விஷயம். 2021ல ஸ்டார்ட் ஆச்சு. டிஸ்கஷன் இத பத்தி அப்பயே வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்பயிலருந்து ஸ்டோரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பவும் ஃபோன் பண்ணி பேசுறது இந்த மாதிரி ஃபுல்லா அதனால தான் இவ்ளோ ரியலிஸ்டிக்கா எல்லாமே வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு 5 இயர்ஸ் அவரோட அந்த ஹார்ட் ஒர்க் எஃபோர்ட் தான் இன்னைக்கு ஒரு அழகான படமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க் யூ சோ மச். நெறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்ககிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இத பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் வந்துட்டு அவங்களுடைய அம்மாவ நினைச்சு ஒரு ரீமேரேஜ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இது நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. இல்ல தேங்க் யூ சோ மச். எஸ். சொல்லுங்க. இல்ல நடக்கணும்ல இது கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணாலே இனிஷியேட் பண்றதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் அம்மா அது கிட்ட நெறைய பேர் போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஷேர் பண்றாங்க. சார் சார் ஸ்டோரீஸ் வந்து ஷேர் பண்றாங்க. உங்ககிட்டயே சொல்றாங்க. சார்ட்ட சொல்லுவாங்க, பேசுறோம். ஓகே. வாவ்! ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச். ரைட் டூ மேரி அப்படின்ற ஒரு புக் எழுதுனதுக்கே முதல்ல நன்றி உங்களுக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. தேங்க் யூ.